Jehovah Hosinu. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினேன் என்று லூக்கா 19 அதிகாரம் 3 சொல்லுகிறது. இயேசு தன் ஊழியத்தின் பாதையில் எரிகோ என்ற ஊரில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படிக்கு அவரை பார்க்க வகை தேடினாங்க. அந்நாட்களில் ரோமர்களின் ஆட்சியின் கீழ இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டதுனால வரி வசூலிக்கிற தொழிலை செய்கிறவர்களை யூதர்கள் தேச துரோகிகளாக பார்த்தாங்க. இப்படி தங்களையும் ஐஸ்வர்யவானாக்குவதற்கு குறிக்கப்பட்ட வரியை பார்க்கிலும் அதிகமாய் வசூலித்ததுனால யூதர்கள் அவர்களை இன்னும் வெறுத்தாங்க. இந்த சகையு வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனாய் காணப்பட்டாங்க. சகையு என்ற பெயரின் அர்த்தம் சுத்தமானவன். ஆனால் உண்மையில்லாத சுத்தமில்லாத ஒரு தொழிலை செய்து வந்தாங்க. சிலருடைய பெயருக்கும் தொழிலுக்கும் தொடர்பு இருக்காது. அதுபோல சகையுவும் காணப்பட்டாங்க. ஒரு நாள் இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவரை பார்க்க விரும்பினாங்க. நம்மில் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் கர்த்தர். அவங்க குள்ளமானபடியினால ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறி அமர்ந்து கொண்டாங்க. அவங்க ஐஸ்வர்யவானாய் இருந்த போதிலும் ஒரு சிறு பிள்ளைய போல இயேசுவை பார்க்கும்படிக்கு மரத்துல ஏறி அமர்ந்தாங்க. அவங்க வெட்கப்படவில்லை. கிரேக்கர்கள் பிலிப்புவிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டதை போல சகையுவிடமும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக காணப்பட்டது. நமக்குள்ளும் இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும் என்ற வாஞ்சை அதிகமாக காணப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போதும் அவருடைய சத்தத்தை கேட்க ஆவலாய் வாசிக்க வேண்டும். யோபு, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று யோபு சொல்றாங்க. ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நாம் ஒரு மனம் படும்போது நம் நடுவில் இருக்கிறார். நாம் சபை கூடி வரும்போது 7 பொன் குத்து விளக்குகளாகிய சபைகளின் நடுவில் உலாவுகிறார். நம் நடுவில் உலாவுவார். அவரை கண்டு சந்திக்கும் பாக்கியத்தை பெற்ற நாம் விசேஷித்தவர்கள். இயேசு அத்தி மரத்தின் கீழே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? நம்மை காண்கிறவர், பூமி எங்கும் உலாவுகிற கண்களை உடையவர். ஆகார் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் கொடுத்தாங்க. இது போல இயேசு உங்களை காண்கிறவர், உங்கள் நிலைமைகளை அறிகிறவர். அவரை காண நாம் வாஞ்சிக்கும் போது நம்மை கண்டு நம் தேவைகளை சந்திக்கிறவர். இயேசு சகையுவை பார்த்து, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லறாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? உங்கள் பெயர்களை அறிந்திருக்கிறவர். உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவது போல நம்முடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறவர். நம் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அறிந்தவர். உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன் அவர். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று வாக்களித்தவர். இயேசு எப்படிப்பட்டவர்? உங்கள் வீடுகளில் தங்க விரும்புகிறவர், உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறவர். இயேசு ஊழியத்தின் பாதையில் பெத்தானியா வரும்போதெல்லாம் மார்த்தாள், மரியாள், லாசரு என்பவர்களுடைய வீட்டில் தங்குவது வழக்கம். காரணம், அவர்கள் மேல் இயேசு அன்பாக இருந்தார். அவர்களும் இயேசுவின் மீது அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள்.
நாமும் ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்தும் போது நம்மோடு நம் வீட்டில் வந்து தங்குவார். சகேயு தான் எதிர்பாராத இந்த வார்த்தைகளை கேட்டபோது சந்தோஷத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அழைத்து கொண்டு போனாங்க. இயேசுவை குறித்து மற்றவர்கள் இவர் பாவிகளிடத்தில் தங்கும்படிக்கு போனார் என்று முறுமுறுத்த வேளையில் இயேசுவை கண்ட சகேயு தன்னையும் நேசிக்க ஒருவர் உண்டு, அவர் இயேசு என்பதை அறிந்து மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கின துண்டானால் நாளத்தன்னையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுறாங்க. இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் தங்கும்படி சென்ற வேளையில் அவன் பாவ உணர்வு அடைந்தான். ஏசாயா தேவாலயத்தில் கடந்து சென்று உயரமும் உன்னதமுமான ஸ்தலத்தில் வீற்றிருக்கிற இயேசு ராஜாவை கண்ட மாத்திரத்தில் பாவ உணர்வு அடைந்து, ஐயா, அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே என்று அறிக்கையிட்டாங்க. அதுபோல சகேயுவும் தன் பாவ வாழ்க்கையில இருந்து விடுபட்டவுடன் இயேசு சொல்லறாங்க, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது என்று கூறி அவனை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றி ஆசீர்வதிச்சாங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? நம்மை இரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து விடுவிக்கிறவர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்ற நாமத்தை தவிர இரட்சிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நமக்கும் தந்து ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.